2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஏற்பட்டதால் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டவர்கள் காயம். பேருந்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்திற்கும் இதேபோல் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கும் தனியார் பேருந்துகள் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் காலி புறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் வயலூர் அருகே வந்து கொண்டிருந்த 2 தனியார் பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்த தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் நூலிலையில் கவிழாமல் தப்பியது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளின் முன்பக்கம் முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது. பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவ மாணவிகள் உள்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக விபத்து நடந்த பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிகள் கூறும்போது, கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்த லிங்கன் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாகவும் அதோடு செல்போன் பேசிக்கொண்டும் அதிவேகமாக பேருந்தை ஓட்டி வந்து எதிரே வந்த தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் தெரிவித்தனர்.